உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால மனுவை திரும்பப் பெறுமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் உத்தரவிடக் கோரியும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு ஒன்றை இன்று வழங்கினர். காவேரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு காவேரியில் 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டது. அத்துடன் காவேரி மேலாண்மை வாரியத்தை 4 நாட்களுக்குள், அதாவது இன்றைக்குள் அமைக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதோடு இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று இடைக்கால மனு ஒன்றை நேற்று மத்திய அரசு தாக்கல் செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை தலைமையில் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பிரதமர் அலுவலகத்தில் மனு ஒன்றை வழங்கினர். காவேரி நடுவர் மன்றத்தில் இறுதி உத்தரவுப்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை 60.983 டிஎம்சி அடி தண்ணீரை கர்நாடகா வழங்கவில்லை. இதன் காரணமாக காவேரி டெல்டா பகுதியில் சம்பா பயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் காவேரியில் தண்ணீர் விடக்கோரி தமிழக அரசு பலமுறை கடிதம் எழுதியும் கர்நாடக அரசிடம் இருந்தும் மத்திய அரசிடம் இருந்தும் பதில் இல்லை. எனவே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் இடைக்கால உத்தரவு பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகியது என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தனது உத்தரவில் திருத்தம் செய்து செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் 4 வாரத்தில் காவேரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அத்துடன் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதற்கான அறிவிக்கையை 4 வாரங்களுக்கு பின்னர் மத்திய அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. ஆனால் இதனை நிறைவேற்ற கர்நாடகா முன்வரவில்லை. இது உச்சநீதிமன்ற அவமதிப்பு மட்டுமின்றி அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரானது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றாததோடு வன்முறை கும்பல் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க அனுமதித்தது என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற மத்திய நீர்வளத்துறை கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என பலமுறை மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளதோடு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 4 வார காலம் வரை காத்திராமல் மத்திய அரசு உடனடியாக இந்த வாரியத்தை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவேரி மேலாண்மை வாரிய உறுப்பினரை பரிந்துரை செய்துள்ளது. ஆனால் மத்திய அரசு இதுவரை உறுப்பினர் யாரையும் பரிந்துரை செய்யவில்லை. இதனிடையே நேற்று மத்திய அரசு இடைக்கால மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இது மத்திய அரசின் முந்தைய நிலைப்பாட்டிற்கு மாறானது. தமிழக வேளாண் பெருமக்களின் நலனுக்கு எதிரானது. கூட்டாட்சி முறையில் மத்திய அரசு நடுநிலையாக இருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும். மேலும் உச்சநீதிமன்றத்தின் முடிவையும் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவையும் மதித்து சட்டத்தின் மாட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கடமை மத்திய அரசுக்கு உள்ளது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் தலையிட்டு நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இடைக்கால மனுவை திரும்பப் பெறுமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும். கடந்த மாதம் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஏற்ப உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழக மக்களுக்கும் காவேரி தண்ணீரை சார்ந்துள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கும் நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலம் தொட்டும் பாடுபட்டு வருவது தமிழர்களை காக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு வேண்டிய உடனடியாக நீரை காவிரி நீர் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மத்திய அரசானது இப்பொழுது கருத்து புறன்பட்டு செயல்படுவதை நாங்கள் எல்லாம் கண்டிக்கின்றோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது மனுவானது பாரத பிரதமர் தந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் என்ன உச்சநீதிமன்றம் ஆணையிட்டதோ அதற்கேற்ப காவிரி மேலாண்மை ஆணையமானது அமைக்கப்பட வேண்டும். அதிலிருந்து எந்த மத்திய அரசு பின்வாங்கக்கூடாது. தமிழர் நலனை காக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்களும் இந்திய மக்கள் தான், தமிழ்நாடும் இந்தியாவில் தான் இருக்கிறது. ஆகவே சுமூகமான முறையில் மத்திய அரசு என்ன உச்சநீதிமன்றம் ஆணையிட்டதோ அதை ஏற்று என்ன புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்களோ செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அங்கு கொடுத்து வந்திருக்கிறோம்.